இப்போ ஒரு துள்ளுவ இளமையில் வந்து நடித்த ஒரு பையன், ஓகே, வெளியெல்லாம் பார்ப்போம். ஓகே, இப்போ வெளியே வந்து பார்க்கல, யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையங்கிற மாதிரி ஒரு இடம் இது. இப்போ நீங்கள் ஒரு வெளியாளாக இருந்து அவரை பார்ப்பீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுது? இப்படி ஒரு பியூனியாக ஒரு பையன், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அந்த படத்தோட கதாபாத்திரத்துலேருந்து அதுலேயே இன்றைக்கி ராயன் மாதிரி, அசுரன் மாதிரி ஒரு படம், மிடுக்கின் உச்சம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஆளாக தனுஷை பார்க்குறப்ப ஒரு தனிநபராகவே உங்களுக்கு என்ன தோணும்? நம்பிக்கை தான். ஆ, தோற்றங்கள் முக்கியம் இல்லை, உழைப்பும் நம்மளுக்குள்ள இருக்கிற கற்பனையும் போதும். அது இருந்தால் நம்மளும் தனுஷ் ஆகலாம். நீங்கள் ஒளிப்பிச்சான்னு சொல்லிடுறீங்க. இங்கே மெஜாரிட்டி ஒளியாக தானேங்க இருக்கும். தமிழ்நாட்டில் எவ்வளோ பேருங்க இப்படி இருக்கும். வந்து மெஜாரிட்டி என்ன வறுமையில் வாழ்கிறவங்க தானே இல்லை. அந்த மாதிரி நான் மட்டும் இப்படி தாங்க இப்படி இருக்கேன். அப்போ நான் தனுஷோட ஒல்லியாக தான் சுற்றிட்டு இருக்கேன். படம் பண்ணும்போது எடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நானும் ஈக்குவலாக இருக்கும். தம்பின்னு நானும் ஒரு கண்ணம்மாப்பேட்டை டி நகரில் இருக்கிற பாயும் ஹீரோவாகலாம், அவனும் ஒரு பெரிய இயக்குனர் ஆகலாம். அது ஒன்றும் மற்றவங்களுக்கு பண்ணி வச்ச ஒரு சொத்து இல்லை. என் தோற்றம் பற்றி கவலைப்படாத, இதை பற்றி கவலைப்படாத, நீ முன்னே நம்பு, தன்னால் முன்னுக்கு வருவோம். இது இப்படி தான் நான் பார்க்குறேன். ஓகே.